சொல்கிறது சாப்பாடே வேணான்னு சந்தோஷத்தில் வந்துக்கிறோம் கொண்டாடுறதுக்கு. இந்த மாதிரி எப்பயுமே நாங்கள் வந்து தோக்குறன்ற ஒரு இதுவே கிடையாது. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வது எங்கள் தலைவரோட லட்சியம். எந்த கும்பனுக்கும் இங்கே இடம் கிடையாது. அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இங்கே மண்ணை கவிட்டு தான் போகணும். இத்தனை வருஷமாக ஆட்சி ஆண்டுவங்க எந்த ஒரு நலத்திட்டமோ எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யலை. அவங்கவுங்க தளபதி அவங்களுடைய அந்தந்த வார்டுடைய எம்எல்ஏவை அண்ணன் பி.கே. சேகர் அவங்க துறைமுக தொகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். பி.கே. சேகர் பாபா அண்ணன் அவருடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை உதவியோ எங்களுக்கு எந்த நேரத்தில் எங்களுக்கு உதவின்னு கேட்குற நேரத்தில் எங்களுக்கு செய்கிறவர் அண்ணன் சேகர் பாபா அண்ணன் தான். நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவரை எங்களுக்கு ஒரு காரணம் தான். கூட பிறக்காத சகோதரன் நாங்கள் போய் ஒருத்தரை போய் கேட்கணும். எங்கள் அண்ணன் தம்பிகளை கூட போய் நாங்கள் போய் இதை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி கேட்கணும். கேட்காத செய்கிறவர் எங்கள் அண்ணன் தளபதி கூடிய வழியில் வந்ததுனால ஒரு குடும்ப அரசியல்ன்றாங்க. அந்த குடும்பம் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை எங்களுக்கு மக்களுக்கு அவருடைய குடும்பமாக நினச்சி எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு செஞ்சு தராரு அண்ணன் சேகர் பாபா அண்ணன். இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கும் அவர் ஒரு காரணம். நல்ல ஒரு நலத்திட்ட நாயகன்னா தளபதி தான். எந்த இவ்வளோ நாள் ஆட்சி ஆண்டவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் பேச்சு மட்டும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் எந்த இதுவும் நாங்கள் பயனடையலை. இப்போ பேசுகிற எடப்பாடி 10 வருஷம் ஆண்டார், என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. ஆனால் எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ 4000 போடுறேன்னு சொல்கிறார். கொரோனா டைமில் வந்தவொடனே 4000 போட்டார். மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரேனார், அதையும் கொடுத்தார் உதவித்தொகை. இந்த மாதிரி பல திட்டங்களை பஸ் பாஸ் பிரியா இன்றைக்கி நாங்கள் பிரியா மாறி மாறி போகிறோம். ஒரு ஸ்டாப் மாறி போகிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுத்தது எங்கள் தளபதிக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மனுஷர் அவர். ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் நிறைய விஷயம் பெண்களுக்கான நிறைய உரிமைகளை தலைவர் காலத்திலேருந்தே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்ததுலேருந்து இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் வசதி வரைக்கும் பஸ் பாஸ் வரைக்கும் இப்போ 1000 ரூபாய் உதவித்தொகை வரைக்கும் அது அந்த அளவுக்கு. இப்போ காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, நம்ம படிக்காத பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் படிக்கிற பசங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்பு. இப்போ அதாவது நம்ம பசங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அடித்தட்டு மக்கள் படிக்க வைக்க முடியாத வசதி இல்லைனாலும் நான் தரேன் நீ வந்து படி அப்படின்ற அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கிறாருமா எங்கள் சிஎம் எங்களுக்கு. அப்போ நாங்கள் அவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் படிங்க வந்து அப்படின்ற அந்த நம்பிக்கை. காலையில் பசங்களுக்கு காலை உணவு சத்துணவு திட்டமும் சரி, மதிய சத்துணவு திட்டமும் சரி, நான் எல்லாமே மக்கள் பயன்படுற அளவுக்கு தான் நான் பார்த்ததில்லைம்மா. எனக்கு 48 வயசு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு சிஎம்மை நான் பார்த்ததில்லை. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வந்தனும் ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க, இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே வருடத்துக்கு 1 லட்சம் போடுறேன்றாரு பாருங்க. அது செய்யணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா ஒரு பெண் இல்லை, அதில் 10 லட்சம் பெண், ஏன் நீங்கள் கூட அதில் பயன்பெறலாம். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அப்புறம் சிலிண்டர் விலை கம்மி பண்ணுறது, 500 ரூபாய் போட்டுருன்னாரு, அதெல்லாம் பண்ணணுங்க. இதெல்லாம் எங்களுக்கான பெண்களுக்கான சலுகை இதெல்லாம். அதனால் அது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தொடர்ந்து இப்போ வின் பண்ணிகிட்டே வரீங்க எல்லா தொகுதியிலையும். உங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி அதை கொண்டாடுறீங்க? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வது எங்கள் தலைவரோட லட்சியம். அதனால் எங்கள் தொண்டர்கள்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களை வழிநடத்துகிற எங்கள் மேற்கு மாவட்ட செயலாளருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எங்களை உத்வேகத்தோடு எங்களை ஓட விட்டுற அவர் தான். அதேமாதிரி ஆயிரவளுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடே இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இது எப்படின்னா சிலப்பதிகாரம் வரலாறு பதித்த மண், திராவிட மண். எந்த கும்பனுக்கும் இங்கே இடம் கிடையாது. அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இங்கே மண்ணை கவிட்டு தான் போகணும். இந்த தாமரை மலர் நாங்கள் மலர்ந்துச்சா ஆடு நீ கடை வெட்டி நாங்கள் பிரியாணி சாப்பிட்ற இடத்துல நிற்கிறோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இது எங்கள் இடம், இது எங்கள் ரத்தம், எங்கள் மண், எங்கள் தலைமுறை. இதை தொட்டு பார்க்கணுன்னா ஒருத்தனுக்கு தில்லு வேணும், தைரியம் வேணும். அது எங்கள் தலைவர் ப்ரூவ் பண்ணிட்டாரா. என் தொண்டெல்லாம் மகிழ்ச்சி. இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு இது. எங்கள் தலைமுறையை நாங்கள் பாதுகாத்துட்டோம். தமிழ்நாடோட வெற்றி, தமிழ்நாட்டு மக்களை நிர்வாகம் பண்ண எங்கள் அட்மின், எங்கள் தலைவர் பண்ண ஒரு செயலும் இன்றைக்கி அது பொக்கிஷமாக அது ஒரு வெளிப்பாடாக தெரியுது. இதுதான் எங்களோட தலைவரோட வெற்றி. அவரோட மாணவ செல்வங்கள் நாங்களாம் எங்களை குறிப்பாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் காட்டாமல் எங்களை வழிநடத்தின முதல்வருக்கு தான் இதை சாரும். ஆனால் எங்களை அனைத்து இந்தியாவே நோக்கி பார்க்குற ஒரே ஒரு இடம்னா தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு தொடர்னா ஒருத்தருக்கு தைரியம் வேணும். அது ஒரே ஒரு ஆள் கெத்தாக எங்களை செயல்படுத்துகிற ஒரே ஒரு கில்லாடியார்னா ஒரே ஒரு தலைவர் தளபதி தான்.